ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். சத்தம் கேட்டு யாரும் மேலே போகும் தைரியமின்றி இருந்தனர். வந்த விருந்தினர் அனைவரும் கிளம்ப ஜெயேந்திரன், தனலட்சுமி, மரகதம், விக்ரம், சஞ்சனா, வாசு, பிரியா, ரஞ்சித், சிந்து, ஆக்ஷா என அனைவரும் செல்ல ஆதர்ஷ் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அவன் பக்கத்தில் உடைந்த ஃபோட்டோவை கண்டு அனைவரும் அவனிடம் பேசவே தயங்கினர். ஆதர்ஷ், அது என்று விக்ரம் ஆரம்பிக்கும் முன் ஆதர்ஷ் முறைக்க அவனின் கோபம் கண்டு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாகிவிட்டான். டேய், நாங்கள் பண்ணது எதை நினச்சோன்னா என்று வாசு ஆரம்பிக்க ஆதர்ஷ் அவனை பார்த்து, பேசாமல் போயிடு, நான் உங்கள் யார்கிட்டையும் பேசுகிற எண்ணத்தில் இல்லை என அவன் வார்த்தையில் பார்வையில் இருந்த கோபம் நீங்களுமா இப்படி பண்ணீங்க என்பது போல அனைவருக்கும் பட்டது. அந்த ஆதங்கம் யாரையும் வாயை திறக்கவே விடவில்லை. இறுதியில் ஜெயேந்திரனை பார்க்க அந்த பார்வையில் ஏன் இப்படி என்ற கேள்வி மட்டுமே இருந்தது. இதை புரிந்து கொண்ட ஜெயேந்திரனும், நான் அங்கே சொன்னது உண்மைதான் ஆதர்ஷ், நீ என் தம்பி பையன்தான். நீ இங்கே குழந்தையில் இருக்கும்போது வந்திருக்க. உனக்கு சின்ன வயசில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் அடி ரொம்ப பலமாக பட்டதில் முழுசாக அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மறந்துடுச்சு, ஞாபகத்தில் இல்லை. இதை இங்கே வந்தபோதே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ இங்கே இருந்தே கிளம்பி போயிருப்ப. அப்போது உன்னோட மனநிலை அந்த மாதிரி இருந்தது, அதுதான் நாங்கள் சொல்லலை. எங்கள் வீட்டு பையன் நீ மட்டும் இப்படி கஷ்டப்படுறதை பார்க்க எங்களுக்கு சங்கடமாக இருக்காதா? இந்த கொஞ்ச நாளாக உன் நடவடிக்கை, அக்ஷராவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் அவளும் சந்தோஷமாக குடும்பம் குழந்தைங்கன்னு இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. நீயும் பழையபடி மாறிட்டு தான் நாங்கள் நினச்சோம், அதுதான் இப்படி என்று அனைத்தையும் கூறி மெதுவாக இழுக்க ஆதர்ஷ் இப்போது பெருமூச்சுடன் எழுந்து, சரி, அங்கே அத்தனை பேர் முன்னாடி சொல்கிறதுக்கு முதல்ல என்கிட்ட தனியாக இதை பற்றி பேசியிருக்கலாம்ல. ஒரு தடவை கூட உங்களுக்கு இதை சொல்லணும்னு தோணவே இல்லையா? ஆதர்ஷ் பொறுமையாக ஆனால் அழுத்தமாக கேட்டான். கொஞ்சம் சொத்து பணம்னு காமிச்சா பழக்கப்படுத்திட்டா இவனே வந்துடுவான்னு அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் நினச்சிங்களா என்று கேட்டதும், டேய் ஏண்டா இப்படி பேசுகிற, அப்படிலாம் இல்லை என்று விக்ரம் பதறினான். வேற எப்படி? அப்போ ஏன் முன்னாடியே சொல்லலை? இப்போ வெளியில் எல்லாரும் பேசினது கேட்டுருங்க தானே? எனக்கு இது தேவையா? நான் கேட்டேனா? இந்த சொத்து பணம் அந்தஸ்து இது எல்லாமே, இந்த மாதிரி சொத்து பிஸ்னஸ்ஸு இதிலேருந்து வர பிரச்சனைல தான் எல்லாத்தையும் எதுக்கு இழக்கிறோம்னே தெரியாமல் எல்லாத்தையும் நிறையா பேர் விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாழை பிடிக்காம தான் நான் தனியாக இருக்கேன். ஆனால் இப்போது எனக்கே தெரியாமல் என்னை இதில் இன்வால்வ் பண்ணி எனக்கு கிடைச்ச பேரை பார்த்தியா? நான் இந்த வீட்டு வாரிசு, அதோட உன் சொத்தையும் சேர்த்து எடுத்துக்க தான் இத்தனை வேலையும் நான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அப்படி இல்லைனாலும் பின்னாடி மாறிடுவான்னு சொல்கிறாங்க. சொல்லு, நான் இதெல்லாம் எதிர்பார்த்தா இங்கே வேலை செஞ்சேன்? எல்லாத்துக்கும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நினச்சேன். செய்கிற வேலையை முழு மனசோட ஏற்றுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உண்மைதான், என்னோடய பிஸ்னஸ் அதுன்னு நினச்சா நான் எப்படி சாப்பாடு தூக்கம்னு இல்லாமல் வேலை பார்ப்பேனோ அதே மாதிரி தான் பண்ணேன். அதுக்கு காரணம் இதை முன்னாடி கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான். ஜெயேந்திரனை திரும்பி பார்த்தவன், நீங்கள் சொன்னீங்களே வேற யாருக்காவது இது எல்லாத்தையும் விற்றுட்டாலோ அவங்க இதை சரியாக கவனிக்காமல் இல்லை அவங்க தேவைக்கு இதை அழிச்சிட்டா நம்மளை நம்பி வேலை செய்கிற இத்தனை பேருக்கும் அது பெரிய அடியாக விழுந்துடும்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? மனுஷங்களை அவங்க உணர்வுகளை மதிக்கிறீங்கன்னு நினச்சி தான் நான் உங்கள் பிஸ்னஸை முன்னாடி கொண்டு வரணும்னு பார்த்தேன், உங்கள் சொத்தை காப்பாற்றணும்னு இல்லை. இப்போது தனலட்சுமியும், அப்படிலாம் இல்லைப்பா, எங்களுக்கு உன் சந்தோஷம்தான் எப்போவுமே முக்கியம், அதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தது. நீயும் அக்ஷராவும் விரும்புகிறீங்கன்னு தெரிஞ்சதும் நீ மனசு மாறி இருக்க, இனிமேல் ஃபேமிலி இந்த மாதிரி லைஃப்பில் இருப்பேன்னு நம்பி தான் இப்போது இப்படி சொல்லிட்டோம். ஓஹோ, அப்படியே இருந்தாலும் என்கிட்ட முதல்ல கேட்டிருக்கலாமே. நான் எதனால் யார் கூடவும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கேன், எல்லாரையும் விட்டு விலகி இருக்கேன்னு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னா அந்த பிரச்சனை இப்போ சரியாகிடுச்சா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம் என்று அவன் நேரடியாக கேட்க மற்றவர்கள் தலை குனிந்தனர். ஆதர்ஷ் சலிப்புடன்,
எனக்கு தெரியாமல் இருந்ததை தெரியாமலே வச்சுருந்துருக்கலாம்ல. ஏன் சொல்லி திரும்ப எல்லாருமே பிரச்சனை பண்ணுறீங்க? இப்போ நான் சாராவை லவ் பண்ணுறேன்னு சொன்னது தான் உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனையா? ரொம்ப வருஷம் கழித்து உன்னை ஆசைப்பட்டு அது கிடைச்சி அதை சந்தோஷமாக நான் வெளியில் சொன்னேன். அதை ஏண்டா சொன்னோம்னு எல்லாரும் நினைக்க வச்சிட்டிங்கல்ல என்று அவன் இயலாமையுடன் பேச, தனலட்சுமி ஜெயேந்திரன் இருவரும் தங்கள் தவறை உணர்ந்து குற்ற உணர்ச்சியுடன் தலை கவிழ்ந்து நின்றனர். இதை காண பொறுக்காமல் விக்ரம் பேசினான். ஆதர்ஷ், நீ தப்பாகவே புரிஞ்சுக்கிற. உன் மேலே பாசம் காட்டினது தப்புங்கிறியா? என்னமோ நீ இந்த பிஸ்னஸ் எல்லாமே முன்னாடி கொண்டு வர்றதுக்காகவும் சொத்தை காப்பாற்றுறதுக்காகவும் மட்டும் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி சொல்கிற. நீ இல்லாட்டி இது நடந்திருக்காதுன்னு சொல்கிறியா என்ன? நீ தான் பெஸ்ட்டுன்னு நினைக்காத என்று அவனும் கோபத்தில் கத்தினான். ஆதர்ஷ் இப்போது விக்ரமை திரும்பி பார்த்தவன், யார் மேலேயுமே பாசம் காட்டி பாதியில் விட்டுட்டு போகிறது தப்புன்னு சொல்கிறேன். அண்ட் பிஸ்னஸ்க்காக இல்லை, சொத்துக்காகன்னு இல்லை. ஆனால் உனக்கு நான் காலேஜிலேருந்து போட்டியாக இருக்கேன். இப்போது ஜாப்லேயும் அதனால தானே என்னை வெளியில் நகர்த்தி என் சூழ்நிலையை யூஸ் பண்ணிக்கிட்ட. இப்போ நீ நாம் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஃபஸ்ட்டாக இருக்க. அந்த மாதிரி எண்ணம் உன் மனசில் சின்னதாக கூட இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியுமா விக்ரம்? என்னை பீட் பண்ணுறதுக்காக தானே நீ என்னை இங்கே அமுச்சு வச்ச. அண்ட் நான் பெஸ்ட்டாக இல்லையா, எந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு உன் மனசுக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே தைரியமாக உன் சொத்தை என்னை நம்பி விட்டு என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு நீ அப்பா கிட்ட சொல்லியிருக்க. என் மேலே நம்பிக்கை இல்லாமல அப்படி சொன்ன. உன் திறமை மேலே நீ வச்ச நம்பிக்கையை விட என் திறமை மேலே நீ அதிகம் வச்சிருக்க விக்ரம். அதை எப்பவுமே மறந்துடாது. அவர்களின் பேச்சு வேறு திசையில் செல்வதை கண்ட ஜெயேந்திரன், ஆதர்ஷ் வேண்டாம்ப்பா விடு, அவன் ஏதோ புரியாமல் கத்திட்டான். விக்ரம் நீ பேசாம இரு. விடுங்க அங்கிள், அவன் பேசட்டும் என்றான் வாசு. விக்ரம் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? ஆதர்ஷ் நல்லா கேட்டுக்கோ, இவ்வளோ நாள் நான் உன் கூட இருந்திருக்கேன். நீ சந்தோஷமாக எல்லார் மாதிரியும் இருக்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. ஒரு சிலர் பண்ண தப்புக்கு நீ எல்லாரையுமே இப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு ஆதர்ஷ். நாங்கள் எல்லாருமே நீ எங்கள் கூட இருக்கணும்னு தான் நினச்சி இது எல்லாத்தையும் பண்ணோம். ஆனால் வந்தவனுங்க ஏதோ தேவையில்லாமல் உளறிட்டு தப்பாக பேசினதுக்காக இங்கே யாரும் பொறுப்பாக முடியாது. அதை நீ புரிஞ்சுக்கோ ஆதர்ஷ். உன் மேலே எல்லாருமே பாசமாக தான் இருக்காங்க. உன்னோட வரட்டு பிடிவாதத்தால் எல்லாத்தையும் இழந்துடாத. அப்புறம் தனியாளாக தான் நீ எப்போவுமே இருப்ப. இதை கேட்ட ஆதர்ஷ் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தான். என் வரட்டு பிடிவாதம், வெறும் என் பிடிவாதத்துக்காக தான் நான் எல்லாரையும் விட்டு விலகி இருக்கேன்ல. அப்படி தான் எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி என்று கூறியவன் குறுக்கும் நெடுக்கும் சில கணங்கள் நடந்தான். தன் கோபத்தை முஷ்டிகளை இறுக்கி கட்டுப்படுத்தியவன் நேரே சிந்துவிடம் சென்று, சிந்து கிளம்பு, சஞ்சீவை கூட்டிகிட்டு வா, நம்ம போகலாம். இதை கேட்ட சிந்துவோ, அண்ணா சொல்கிறேன்னு கோச்சுக்காத. பெரியம்மா பெரியப்பா நம்ம கூட இருக்க தான் அண்ணா இதெல்லாமே பண்ணாங்க. நாம் இங்கேயே அவங்களோட இருக்கலாம் அண்ணா என்று தயங்கியபடியே கூற, நல்லா கேட்டுக்கோடா, அந்த சின்ன பிள்ளைக்கு புரிஞ்ச அளவுக்கு கூட உனக்கு புரியல யார் பாசமும் என்று வாசு திரும்பவும் ஆதர்ஷை குற்றம் சாட்டினான். ஆதர்ஷ் ஆனால் இப்போதும் மெலிதாக ஒரு விரக்தி புன்னகையை சிந்திவிட்டு சிந்துவிடம் திரும்பியவன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இதில் தப்பும் இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான், உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. உனக்கு இங்கே தான் அவங்களோட இருக்க தான் பிடிச்சதுன்னா நீ இங்கேயே இரு. அண்ணா கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடமும் கூட. பத்திரமா இருங்க, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப, சிந்துவோ ஏதோ பேச வந்ததும் அவன் அவர்களை கோபப்படாமல் ஆனால் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு சென்று விட்டான். சிந்து இதை கண்டு கண் கலங்கி நிற்க, வாசுதான், ஆதர்ஷ் நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடா. நீ யார் மனசையுமே புரிஞ்சுக்க மாட்டியா? ச்சே, இவ்வளோதானா நீ? ஆமாண்டா, நான் அவ்வளோதான். அப்படி தானே இவ்வளோ நாள் நடிச்சிருக்கீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. நான் இப்போவும் அதே தான் சொல்கிறேன். எனக்கு சொத்து, பிஸ்னஸ், குடும்பம், என்னை சுற்றி சொந்த பந்தம் எதுவும் வேண்டாம். போதுமா? என்னை தனியாக விடுங்க. கெட் லாஸ்ட் ஆல் ஆஃப் யூ
என இறுதியாக கத்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அந்த இடமே இடி இடித்து ஓய்ந்தது போல இருக்க ஜெயேந்திரன் அப்படியே சரிந்தார். அனைவரும் ஓடி சென்று அவரை தாங்கி பிடிக்க வெளியே அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்து அக்ஷரா தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அங்கிள், சரியாகிடும் என்று பொதுவாக கூற வாசு, விக்ரம், சஞ்சனா, பிரியா அனைவரும் தங்கள் மனதில் இருப்பதை அங்கே கொட்டினர். என்ன இருந்தாலும் ஆதர்ஷ்க்கு இவ்வளோ பிடிவாதம் இருக்கக்கூடாது. அவருக்கு பாசமான குடும்பம் இல்லைன்னா சொல்லலாம். பாசம் வைக்க இத்தனை பேர் இருந்தும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு திமிர். தன்னையே எல்லாரும் தாங்குவாங்கன்னு நினப்பு. பாசம்னாலே என்னன்னு தெரியாதவன். யாருமே இல்லாமல் இருந்தாதான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும் என்று ஆளாளுக்கு ஒவ்வொன்றாக பேச ஜெயேந்திரன், போதும் நிறுத்துங்கடா, அவனுக்கு பாசம் வைக்க தெரியாதுன்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்களா? அவன் அளவுக்கு யாருமே அன்பாக இருக்கவே முடியாதுடா. பேசுகிற பழகிற எல்லாரையுமே அவன்கிட்ட தன்னோட அன்பால் இழுத்துடுவான். அவ்வளோ நல்லா பழகுவான். அவனுக்கு குடும்பம்தான் எல்லாமே. அவங்க தான் ஃபஸ்ட்டு. அவங்களில் ஒருத்தருக்கு பிரச்சனைனாலும் அந்த சின்ன வயசுலேயே அப்படி சண்டை போடுவான் தெரியுமா? அதே சமயம் அவங்களுக்காக ரொம்ப வருத்தமும் படுவான். கோபமே தெரியாமல் இருந்தவன்டா ஆதர்ஷ். இன்னைக்கு அவன் இவ்வளோ கோபப்படுறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு காரணமாகிட்டோம் என்று வருத்தத்துடன் அவர் நடந்தவற்றை கூறினார். எங்கள் அப்பா வெங்கட்ராமன். இந்த ஊட்டியில் இருக்கிற பணக்காரங்களில் அவரும் ஒரு பெரிய ஆள். நல்ல மனுஷன்தான், ஆனால் ரொம்ப கோபக்காரர். அதோட இந்த கௌரவம், அந்தஸ்து எல்லாம் ரொம்ப பார்ப்பார். அம்மா என் தம்பி மகேந்திரன் ஸ்கூல் படிக்கும்போதே இறந்துட்டாங்க. நான் என் தம்பி மகேந்திரன் 2 பேரும் ரொம்ப நல்லபடியாகவே வளர்ந்தோம். கேட்டதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். நான் கொஞ்சம் பொறுமை, அமைதி. என் தம்பி, அதான் ஆதர்ஷோட அப்பா, அவன் கொஞ்சம் எங்கள் அப்பா மாதிரி கோபம், அடம் பிடிப்பான், நினச்சதை சாதிச்சே ஆகணும்னு இருப்பான். ஆனால் நல்லவன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான். அதில் பிரச்சனையே இருந்தாலும் கடைசி வரைக்கும் எடுத்த பொறுப்பை விடக்கூடாதுன்னு உறுதியாக இருப்பான். எனக்கும் தனலட்சுமிக்கும் கல்யாணம் நிச்சயமான சமயம் மகேந்திரன் காலேஜ் கடைசி வருஷம் படிச்சுட்டு இருந்தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பையன் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணவும் சப்போர்ட்டுக்கு குடும்பம்னு யாரும் இல்லைங்கிறதுனால பொண்ணு வீட்டில் பிரச்சனை. இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் நாளில் கர்ப்பமாக இருக்கா. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாரையுமே நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க. பையனும் நல்லவன் தான். ஆனால் விதி யாரை விட்டது? அந்த பொண்ணுக்கு பிரசவ சமயத்தில் அவன் புருஷன் வண்டியில் வேகமாக வந்தபோது ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டு. இதை கேட்டதும் குழந்த பிறந்ததும் அந்த பொண்ணும் அப்படியே இறந்துட்டா. இவங்க எல்லாமே படிக்கிற பசங்க. பிள்ளைங்க குழந்தைய எடுத்துகிட்டு யார் வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். ஆசிரமத்தில் கொடுக்க பிடிக்கலன்னு மகேந்திரன் தான் குழந்தைய எடுத்துக்கிட்டு இங்கே வரேன்னு எனக்கு நடந்த எல்லா தகவலையும் சொன்னான். எனக்கு யோசனையாக இருந்தது. அப்பா இதை எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியலன்னு யோசித்தேன். ஆனாலும் தம்பி நல்ல விஷயத்துக்காக தானே சொல்கிறான்னு நானும் வரட்டும் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். என் கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடி இது எல்லாமே நடந்தது. மகேந்திரன் சொன்ன மாதிரி குழந்தையோடு வந்தான், கூடவே ஒரு பொண்ணும். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. குழந்தைய பற்றி சொன்னவன் அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. வீட்டில் இருந்த எல்லாருமே அது அவன் குழந்தைன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அவன் தனியாக அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி பேசினான். குழந்தை ஃப்ரெண்டோட குழந்தை, அம்மா அப்பா 2 பேருமே அந்த குழந்தைக்கு இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. நாம் வளர்த்துக்கலாம்னு தான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். கூட இருக்கிற பொண்ணு நான் காதலிக்கிற பொண்ணு தான், பேர் பைரவி. அவங்க வீட்டில் ரொம்ப அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா, நீங்கள் அவங்க வீட்டில் பேசுங்கப்பான்னு சொன்னான். அப்பாவுக்கு இதை கேட்டு பயங்கர கோபம். படிக்க போனவன் திரும்ப வரும்போது பொண்ணையும் கூடவே ஒரு குழந்தையும் கூட்டிகிட்டு வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதுவும் வீட்டில் மூத்தவனுக்கு கல்யாணம் இருக்கும்போது, விசேஷத்துக்கு 1 வாரம்தான் இருக்குங்கும் பொழுது மொத்த குடும்பமும் இங்கே இருந்தது. அதோட அந்த பொண்ணு வேறு ஜாதி. அதில் வேற அப்பாவுக்கும் மகேந்திரனுக்கும் பயங்கர பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேலே அது என் கல்யாண சமயம் வேறு. இது எல்லாத்தையுமே யோசித்தவர்
அவரை திட்டி மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அமுச்சிட்டாரு. நாங்கள் எவ்வளோ சொல்லியும் எங்கள் அப்பா அவனை மன்னிக்கவே இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. மகேந்திரனுக்கும் ரொம்ப ரோஷம். உடனே போயிட்டான். வெறித்தனமாக வேலை செஞ்சான். அந்த குழந்தைக்கு ஆனந்த்னு பேர் வச்சாங்க. மகேந்திரனும் சரி பைரவியும் சரி அவங்க சொந்த பிள்ளையாவே அவனை வளர்த்துனாங்க. அப்புறம் பைரவியோட அப்பா அம்மா மகேந்திரன் நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்னு அவனோட நடவடிக்கை எல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு 5 வருஷம் போச்சு. பொண்ணு அப்போ தான் உண்டாகியிருந்தா. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கூடவே வந்து இருந்து அவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு பார்த்துக்கிட்டாங்க. பைரவியோட அப்பாவும் ஓரளவுக்கு சொத்து பணம்னு இருக்கிறவர் தான். மருமகனுக்கு பிஸ்னஸ் பண்ண அவரே பணமும் தந்தார். மகேந்திரன் ஆரம்பத்தில் ஆரம்பித்த தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலான்னு அந்த பிஸ்னஸ்க்கும் அவனை ஏற்பாடும் செஞ்சான். அவங்களுக்கு அப்புறம்தான் ஆதர்ஷ் பிறந்தான். இங்கே எனக்கும் தனலக்ஷ்மிக்கும் அப்பா வரைக்கும் குழந்தைங்களே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு அதில் ரொம்ப கவலை. என்னதான் வெளிப்படையாக பேசலைன்னாலும் நான் மகேந்திரன் பற்றி விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பேன். அதனால எங்கள் அப்பா கிட்ட அவனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னதும் அவருக்கும் பேரனை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. பாசமும் இருக்குது, இருந்தும் கௌரவத்தையும் அவரால் விட முடியல. அதனால் பேரனை மட்டும் கூட்டிகிட்டு வர சொன்னார். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடுவாருன்னு நாங்கள் போய் ஆதர்ஷை கூட்டிகிட்டு வந்தோம். மகேந்திரன் முதல்ல கோவப்பட்டான். அவரே வரமாட்டாரா பேச மாட்டாரான்னு. ஆனால் பைரவி தான் அவனை சமாதானப்படுத்தி, பெரியவங்க கொஞ்சம் இப்போ தான் இறங்கி வந்திருக்காங்க, நாமளும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆதர்ஷை எங்களோடவே அனுப்பிச்சி வச்சா. ஆதர்ஷ் சிரிக்கிறத பார்த்தாலே கல் மாதிரி இருந்த எங்கள் அப்பாவே கரைஞ்சிடுவார். என்கிட்ட சொல்லுவார், டேய் ஜெயேந்திரா, இந்த பயலை பாரேன், நானும் எத்தனையோ குழந்தைங்கள பார்த்துருக்கேன், உன்னையும் உன் தம்பியை கூட வளர்த்திருக்கேன். ஆனால் எனக்கு பெருசாக ஆசைப்பட்டு சிரிக்கணும்லாம் தோணாது. ஆனால் இந்த ஆதர்ஷ் பையனை சிரிச்சே என்னை பக்கத்தில் வர வச்சிட்றான். எந்த வேலையும் செய்ய விடாமல் பண்ணிடுறான். இவனை பார்த்தாலே மனசு லேசாகிடுதுடா. குருக்களே, இங்கே பாருங்க, என் பேரனை எப்படி ராஜாவாட்ட இருக்கானா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவார். அதோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. பிரசாதம் கொடுக்க வந்த கோவில் அர்ச்சகர் அவனை பார்த்து விட்டு, ஐயா, நீங்கள் தான் 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க, எல்லாம் இவன் வந்த நேரம்தான் என கூறிவிட்டு ஆதர்ஷின் பெயர், பிறந்த தேதி எல்லாம் கேட்டுக்கொண்டு, பையன் ரொம்ப சூட்டிகையாக வருவான், அவன் இருக்கிற இடத்துல எப்போவுமே சந்தோஷம் இருக்கும், அவன் மனசார ஒன்று நினச்சா அது கண்டிப்பாக நடத்திடுவான், மனசு ரொம்ப சுத்தம், ரொம்ப பாசமானவன், உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறவனே அவன்தான், எல்லாரும் மதிக்கிற மாதிரி உங்கள் பேரை காப்பாற்றி உங்களை விட பேரும் புகழோடு அவன் இருப்பான், இந்த ஆஸ்தியை ஆள்ற யோகம் அவனுக்கு தான் இருக்குது என்று கூறிவிட்டு ஐயர் வெளியே வந்த பின் ஜெயேந்திரனை மட்டும் அழைத்து தனியே பேசினார். தம்பி, அப்பா கிட்ட சொன்னால் சங்கடப்படுவாருன்னு தான் நான் சொல்லலை என்று ஐயர் தயங்க, ஏங்க சாமி, பையனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று சற்று பதட்டத்துடனே ஜெயேந்திரன் கேட்டார். இல்லை, பையனுக்கு ஆபத்துன்னு இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவனுக்கு நிறையா பிரச்சனை குழப்பம் இருக்கும், அது அவன் வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும், அதை அவன் கடந்து வந்துட்டா அவனை அடிச்சுக்க ஆளே இருக்காது. ஜெயேந்திரன் இதை கேட்டு கவலை கொள்ள, வருத்தப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த கடவுள் அவன் கூடவே இருப்பான், எல்லாத்தையும் அவனே சமாளித்து வந்துடுவான், அதை நான் நம்புவோம் என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட வெங்கட்ராமனும் தன் பேரனை எண்ணி எண்ணி பூரித்து போனார். அடுத்த வருடமே தனலட்சுமியும் கர்ப்பம் தரிக்க அனைவருக்கும் மேலும் சந்தோஷம். எல்லாமே ஆதர்ஷ் வந்த சமயம்தான் என்று அவனை தூக்கி வைத்து கொண்டாடினர்.